விஜய் சிங் பால் போஸ்கோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ராமேஸ்வரத்தில் அதிமுக பிரமுகர் ராதாகிருஷ்ணன் என்பவருடைய மருமகன் ராஜேஷ் கண்ணன் பெண்களுடைய மாற்றி ட்ரெஸ்ஸை மாற்றி நிர்வாண படம் எடுத்தவர், அவரும் அதிமுகவை சேர்ந்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இங்கே சென்னைக்கு அடுத்தில் இருக்க தாம்பரத்தை அடுத்த பழப்பை பகுதியை சார்ந்த குன்றத்தூர் ஒன்றிய அதிமுக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் பொன்னம்பலம் அவருக்கு சொந்தமான வீட்டில் வாடகைக்கு குடியிருந்த இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அந்த குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டு அதிமுக நிர்வாகி பொன்னம்பலம் பாதிக்கப்பட்ட பொழுது அந்த பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணை தகாத முறையில் நடத்திட்டான்னு அங்கே இருக்கிற பெண்கள்லாம் கூடி தொடப்ப கட்டியாலே அடிச்சிருக்கிறாங்க அந்த அதிமுக பிரமுகர். இது ஊடகங்கள்லாம் வந்தது. அதே போல் சேலம் மேலச்சேரி சண்முகமூர்த்தி வீட்டை அபகரிக்கும் நோக்கத்தோடு அதிமுக ஜெயலலிதா பேரு ஒன்றிய செயலாளர் ராஜா என்பவர் ரவுடித்து அடியாட்களை வைத்து உருட்டுக்கட்டை ஆயுதங்களும் தாக்கி அட்டுழிவு செய்ததால் அந்த வழக்கிலும் கைது செய்யப்பட்டிருக்கிற அதிமுகவை சார்ந்தவர். கடந்த மாதம் விருதுநகர் நரிக்குடி மேற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் சந்திரன் தலைமையிலான கும்பல் ஆயுதங்களுடன் சென்று கேசி பிரபாத் என்பவரை அவரது குடும்பத்திலும் வீடு புகுந்து தாக்கி ரவுடிசம் செய்திருக்கிறார்கள். அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார், அதிமுகவை சேர்ந்தவர். கடந்த மாதம் நெல்லை ராதாபுரத்தில் சிபு ஆண்டனி என்கிற ரியல் எஸ்டேட் அதிபரை தாக்கி அவருக்கு சொந்தமான 60 சென்ட் நிலத்தை எழுதி வாங்கி அபகரிக்க முயன்ற உடவன் குளத்தை சார்ந்த அதிமுக பிரமுகர் பெயரோடு ஒவ்வொன்றையும் நான் பெயரோடு சொல்லியிருக்கிறேன். நான் சொல்வது தவறாக இருந்தால் எடப்பாடி அவர்கள் என் மீது வழக்கு போடலாம். இது இல்லை என்று இல்லை பொய் சொல்கிறார்கள் என்று திட்டவட்டமாக அவர் சார்பாக மறுக்கலாம். காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறதால் ஆதாரத்தோடு தான் சொல்லி பழக்கம். அந்த இரவு முடிவதற்குள்ளாக எப்படியாவது ஒரு 5-6 பொய்களை சொல்வதென்று சத்தியம் செய்துவிட்டு இன்றைக்கு அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தமிழ்நாட்டிலே எங்கே ஒரு குற்ற சம்பவம் நடைபெற்றாலும் அதை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்புபடுத்த வேண்டும் என்ற ஒரு கெட்ட நோக்கத்தோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார். இதற்கு அவ்வப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் ஆட்சியின் சார்பிலும் அவருக்கு பதிலடி கொடுத்தாலும் கூட அவர் திருந்துவதாக இல்லை. தொடர்ந்து ஒரு பொய்யை பலமுறை சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்ற ஒரு நப்பாசியில் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் உங்களுக்கெல்லாம் தெரியும், அண்ணா யூனிவர்சிட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியை பெரிய பூதாகாரமாக ஆக்கணும் என்று நினைத்தார்கள். ஆனால் அது பிசுபிசுத்து போய்விட்டது. காரணம், காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து கைது நடவடிக்கை மேற்கொண்டு எந்த ஒரு குற்றம் இந்த ஆட்சியில் நடைபெற்றாலும் உடனடியாக அவர்கள் மீது இந்த அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றாகும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாக திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் பரங்கிமலை ரயில் நிலையத்திலே ஒரு மாணவியை ஓடும் ரயில் முன்னாலே அவருடைய காதலன் தள்ளி அந்த பெண் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கை துரிதமாக நடத்தி நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ்நாட்டிலே ஒரு தூக்கு தண்டனை வழங்குகிற நிகழ்வு அங்கே நடைபெற்று அந்த குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி, தளபதியுடைய ஆட்சி, குற்றங்கள் எங்கேனும் நடைபெறுமையானால் துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பல்வேறு காலகட்டங்களில் நாங்களும் விளக்கியிருக்கிறோம். சட்டமன்றத்திலும் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்னாக ஈசிஆர் ரோடில் நடைபெற்ற ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்புபடுத்தி எடப்பாடி அவர் ஒரு முதலமைச்சராக 4 ஆண்டு காலம் இருந்தவர்.
நீண்ட நாட்களாக சட்டமன்றத்திலே இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒருவர் எவ்வளவு பொறுப்புணர்ச்சியோடு பேச வேண்டும் என்பதை மறந்துவிட்டு, மனசாட்சி அடகு வைத்துவிட்டு பொய் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடி போட்ட கார் திமுக கொடி போட்டு கொண்டு போனால் அது லைசன்ஸா குற்றம் செய்வதற்கென்று கீழ்த்தரமாக பேசியிருக்கிறார். இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக கூட்டு வெளியே வந்துவிட்டது. அந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு 4-5 பேர். இப்பொழுது கூட காவல்துறையினுடைய துணை கமிஷனர் உங்களை எல்லாம் சந்தித்து பேட்டி அளித்திருக்கிறார். அந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட மெயின் அக்யூஸ்ட் சந்துரு அதிமுகவை சார்ந்தவர். அதிமுகவினுடைய அவருடைய கார் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அவர் இரும்பலியூரில் இருக்கின்ற அதிமுகவினுடைய மிக நெருங்கிய உறவினர் மட்டும் அவரும் அதிமுகவை சார்ந்தவர். அதே போல் இன்னொரு கார் கைப்பற்றியிருக்கிறார், பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மகேந்திரா தார் என்கிற வாகனம். அது யாருக்கு சொந்தம்னா நீலகிரி மாவட்ட அதிமுக செயலாளர் அவருடைய சகோதரர் மகனுக்கு சொந்தமானது. அந்த காரை பயன்படுத்தியவர்கள் மொத்த பேரும் அவருடைய உறவினர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள். ஆக அதிமுகவை சார்ந்தவர்கள் செய்கிற ஒவ்வொரு குற்றத்தையும் திமுக மீது எடப்பாடி பழனிசாமி போட்டுக் கொண்டிருக்கிறார். அதே போல்தான் அண்ணா நகருக்கு பக்கத்திலே ஒரு சிறுமி பாலியல் குற்றம் செய்யப்பட்ட நேரத்தில் இதே எடப்பாடி வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று. கடைசியில் பார்த்தால் அந்த வழக்கிலே கைது செய்யப்பட்டவர் அதிமுக சார்ந்த வட்ட செயலாளர் சுதாகர். இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டில் இதுவரையில் குற்றங்கள் நடந்திருக்கிறது என்றால் அந்த குற்றங்களை புரிந்தவர்கள் பூரா அதிமுகவை சார்ந்தவர் தான். அந்த பட்டியலே இடத்துல இருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பாராமெடிக்கல் மாணவிக்கு பாலியல் கொடுத்து அதில் கைது செய்யப்பட்ட பிரமுகர் அதிமுகவை சார்ந்த விஜய் சிங் பால் போஸ்கோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ராமேஸ்வரத்தில் அதிமுக பிரமுகர் ராதாகிருஷ்ணன் என்பவருடைய மருமகன் ராஜேஷ் கண்ணன் பெண்களுடைய மாற்றி ட்ரெஸ்ஸை மாற்றி நிர்வாண படம் எடுத்தவர், அவரும் அதிமுகவை சேர்ந்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சென்னைக்கு அடுத்தில் இருக்க தாம்பரத்தை அடுத்த படப்பை பகுதியை சார்ந்த குன்றத்தூர் ஒன்றிய அதிமுக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் பொன்னம்பலம் அவருக்கு சொந்தமான வீட்டில் வாடகைக்கு குடியிருந்த இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அந்த குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டு அதிமுக நிர்வாகி பொன்னம்பலம் பாதிக்கப்பட்ட பொழுது அந்த பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணை தகாத முறையில் நடத்திக்கான்னு அங்கே இருக்கிற பெண்கள்லாம் கூடி தொடப்ப கட்டியாலே அடிச்சிருக்கிறாங்க அந்த அதிமுக பிரமுகர். இது ஊடகங்கள்லாம் வந்தது. அதே போல் சேலம் மேலச்சேரி சண்முகமூர்த்தி வீட்டை அபகரிக்கும் நோக்கத்தோடு அதிமுக ஜெயலலிதா பேரு ஒன்றிய செயலாளர் ராஜா என்பவர் ரோடித்து அடியாட்களை வைத்து உருட்டுக்கட்டை ஆயுதங்கள் தாக்கி அட்டுழிவு செய்தால் அந்த வழக்கிலும் கைது செய்யப்பட்டிருக்கிற அதிமுகவை சார்ந்தவர். கடந்த மாதம் விருதுநகர் நரிக்குடி மேற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் சந்திரன் தலைமையிலான கும்பல் ஆயுதங்களுடன் சென்று கேசி பிரபாத் என்பவரை அவரது குடும்பத்திலும் வீடு புகுந்து தாக்கி ரவுடிசம் செய்திருக்கிறார்கள். அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார், அதிமுகவை சார்ந்தவர். கடந்த மாதம் நெல்லை ராதாபுரத்தில் சிபு ஆண்டனி என்கிற ரியல் எஸ்டேட் அதிபரை தாக்கி அவருக்கு சொந்தமான 60 சென்ட் நிலத்தை எழுதி வாங்கி அபகரிக்க முயன்ற உடவன்குடத்தை சார்ந்த அதிமுக பிரமுகர் பெயரோடு ஒவ்வொன்றையும் நான் பெயரோடு சொல்லியிருக்கிறேன். நான் சொல்வது தவறாக இருந்தால் எடப்பாடி அவர்கள் என் மீது வழக்கு போடலாம்.